வெல்கம் சில்ட்ரன். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 5ல் கொஸ்டின் நம்பர் 9 சால்வ் பண்ண போகிறோம். கொஸ்டினை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டைம்ஸ் படிச்சுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் புரியும் உங்களுக்கு. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன்ஸ். அதாவது இது ரெண்டுத்துக்கும் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். அது வழியாக போகிற லைன் வந்து ஈக்குவல் இன்டர்செப்டில் இருக்குது அப்படின்றாங்க. சரிங்களா? நல்லா கவனிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இப்படி ஒரு லைன் போகுதுன்னு வச்சுக்கோங்க. நான் சும்மா ரஃபாக போடுறேன். இது ஒரு லைன் போகுது இப்படி, அதே மாதிரி இங்கே வந்து ஒரு லைன் போகுது. சரிங்களா? ஸோ இந்த லைன் வந்து லெட் மீ ரைட் இட் ஆஸ் லைக் 4x + 7y - 3 = 0. அதே மாதிரி இந்த லைன் வந்து லைக் 2x - 3y + 1 = 0. இது வழியாக போகிற இன்னொரு லைன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்படி போகுதுன்னு வச்சுங்களேன். இது வழியாக போகிற இன்னொரு லைன் இப்படி போகுதுன்னா இந்த லைனுடைய ஈக்குவேஷன் கேட்குறாங்க. அதுக்கான க்ளூ என்ன அப்படின்னா அதுக்கான இன்டர்செப்ஷன் வந்து ஈக்குவலாக இருக்கான். புரியுதுங்களா? அதோடைய இன்டர்செப்ட் வந்து ஈக்குவல். இன்டர்செப்ட் ஈக்குவலாக என்னது பார்த்தோம்? அந்த ஏபி போடுவோம்ல, x/a y/b போடுவோம் இல்லைங்களா? அது வந்து ரெண்டுமே ஏ அப்படின்னு நம்ம எடுத்து கண்டினியூ பண்ணோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நல்லா கவனிங்க. தெளிவாகவே சொல்லித்தரேன், பொறுமையாக சொல்லித்தர போகிறேன். கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் இந்த வீடியோ. ஸோ நல்லா கவனிங்க, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? 4x + 7y = 3ன்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? எப்போவுமே இப்படி தான் இருக்கணும். ஈக்குவேஷன் இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க சால்வ் பண்ணும்போது. அதே மாதிரி இதையுமே வந்து 2x - 3y = -1ன்னு போட்டுக்கிறேன். இப்போ இதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ண முடியும்? எலிமினேஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணலாமா? செகண்ட் ஈக்குவேஷன் மட்டும் நான் வந்து மாற்ற போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை யூ கேன் கீப் இட் ஆஸ் இட் இஸ். 4x + 7y = 3. இதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. செகண்ட் ஈக்குவேஷனை யூ நீட் டு மல்டிப்ளை வித் 2. ஏன்னா அப்போ தான் எனக்கு இந்த இடத்துல எக்ஸோ ஒரே மாதிரி வரும், அப்படி தானே? ஸோ 2வால் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறேன். தென் தி செகண்ட் ஈக்குவேஷன் பிகம்ஸ் என்ன நடக்கும்? 4x - 3 2s are 6y = 2 1s are 2 அப்படின்னு கிடைக்குமா? இப்போ மைனஸ் பண்ணுறேன். சரிங்களா? வேணும் அதை மாற்றி எழுதிக்கோங்க. இது வந்து 3ன்னு போட்டுக்கோங்க. இது வந்து 4ன்னு போட்டுட்டு யூ நீட் டு ரைட் இட் லைக் 3 - 4 அப்படின்னு எழுதுங்க. ஸோ நல்லா கவனிங்க, மைனஸ் பண்ணும்போது நிறைய பேர் சிம்பிள் வந்து மாற்ற மறந்துடுவீங்க. யூ மஸ்ட் சேஞ்ச் த சிம்பிள். ஸோ இது ப்ளஸ் மைனஸ் ஆகும், இது மைனஸ் ப்ளஸ் ஆகும், இதுவுமே மைனஸ் வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ இந்த 4x கேன்சல் ஆகிடுமா? இங்கே என்ன கிடைக்கும்? 7 + 6 13y கிடைக்கும். 3 + 2 5ன்னு கிடைக்கும். அப்போ y = என்ன கிடைக்கும்? 5/13. என்ன சார் ஃப்ராக்ஷன் வந்திருக்கேன், தப்பாக போட்டிருக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க, கரெக்டு தான். சரிங்களா? நிறைய பேர் வந்து யூஸ்வலாக எலிமினேஷன் மெத்தட் சால்வ் பண்ணும்போது வெறும் ஹோல் நம்பர் இல்லை இன்டிஜர் தான் வரும்னு நினைப்பீங்க. ஃப்ராக்ஷனும் வரும். ஸோ y வேல்யூ நமக்கு கிடச்சாச்சு 5/13. இதை எடுத்து ஏதாவது ஒரு சிம்பிளான ஈக்குவேஷனில் போட்டு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம்? x வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் y இன் எது ஈக்குவல் ஈஸியாக இருக்குது உங்களுக்கு? 1 2 செகண்ட் தான் ஈஸியாக இருக்குல்ல? ஸோ அதில் சால்வ் பண்ணிக்கிறேன். ஸோ 2x - 3 டைம்ஸ் 5/13 = -1. அப்போ என்ன வரும் உங்களுக்கு? நான் இங்கேயே கண்டினியூ பண்ணுறேன். 2x - 3 5s are 15/13 = -1. இப்போ இந்த -15/13 அப்படியே ரைட் சைடில் கொண்டு போயிடுங்க. அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 2x = -1 + 15/13 வருமா? அப்போ இந்த 13 1s are 13 + 15 என்ன கிடைக்கும்? 2/13 வரும். சொல்கிறது புரியுதாப்பா? அப்போ 2 2 அடிச்சிடலாம். அப்போ வெறுமனே x = 1/13 மட்டும்தான். அப்போது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எனக்கு கிடச்சாச்சு. சரிங்களா? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தமிழ் எழுதணும். என்ன எழுதணும்? நேர்கோடுகள் சந்திக்கும் புள்ளின்னு எழுதணும். சரியா? தமிழ் அதுக்கு தமிழ் எழுதிக்கோங்க. ஸோ இப்போ என்ன வரும்? 1/13, 5/13. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் யுவர் ஆன்சர். சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட். அதாவது என்னது? ரெண்டு லைனும் மீட் பண்ணுற இடம். இந்த லொக்கேஷன் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடும். என்னது இது? 1/13, 5/13. இப்போ இது வழியாக போகக்கூடிய இன்னொரு லைனு, அதுக்கு என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க? இன்டர்செப்ட் வந்து சேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி தானேப்பா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா லெட் எக்ஸ் அண்ட் ஒய் இன்டர்செப்ட்ஸ் பி ஃபுல்லாக எழுதிக்கோங்க. நான் ஷார்ட்டாக எழுதுகிறேன், ஏன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்போது ஈக்குவேஷன் ஆஃப் லைன் எப்படி எழுதுவீங்க நீங்கள்? ஈக்குவேஷன் ஆஃப் லைன் நம்ம ஜென்ரலாக எழுதுறது வந்து எப்படி எழுதுவோம்? x/a + y/b = 1ன்னு போடுவோம், அப்படி தானே? சரி, நான் அதையுமே எழுதுகிறேன். அப்போ என்ன பண்ணலாம்? x/a + y/b = 1ன்னு போடுவோம். பட் ஹியர்
ரெண்டுமே ஈக்குவல்னு கொடுத்ததால நீங்கள் ரெண்டு இடத்துலையுமே எக்ஸ் பை ஏ ஒய் பை ஏ ஈக்குவல் டு 1ன்னு போடுங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, இது வந்து எது வழியாக போகுதுன்றாங்க, இந்த பாயிண்ட் வழியாக தானே போகுதுன்னு சொல்கிறாங்க. விச் பாஸ் த்ரூ, சரிங்களா, விச் பாஸ் த்ரூ என்ன போடலாம், இது அப்படியே எழுதலாமா, 1/13, 5/13 போடலாமா. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்ப்போம். இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், 1/13 வருமா. அதேமாதிரி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 5/13 வருமா, ஈக்குவல் டு 1. இதை சால்வ் பண்ணுங்க பார்ப்போம் என்ன கிடைக்கும். இதை சால்வ் பண்ணி ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும்ப்பா. டினாமினேட்டர் சேம் தானேப்பா. அப்போ என்ன வரும் உங்களுக்கு, வெறுமனே 6/13 ஈக்குவல் டு 1 வரும். ஏ அந்த பக்கம் போச்சுன்னா ஏ ஈக்குவல் டு 6/13 தான். புரிஞ்சுதுங்களா. சம் இன்னும் முடியலை, நல்லா கவனிங்க. சம்மு முடியலை. இப்போ தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏ வேல்யூவே நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள், காப்பி பண்ணிக்கோங்க. நான் இந்த இடத்த வந்து எரேஸ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ண போகிறேன். சரிங்களா, பாஸ் பண்ணுங்க பார்ப்போம். டக்குன்னு வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, இப்போ நான் என்ன இத்தனை எக்ஸ்ட்ரா பண்ண போகிறேன், இதை எடுத்து மறுபடியும் அப்படியே அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். வேறு ஒன்றுமே கிடையாது. எனக்கு தேவை என்னது, ஈக்குவேஷன் ஆஃப் லைன் தானே வேணும், நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் லைன் தான் வேணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபஸ்ட்டு பார்ட் இருக்குல்ல, இதை வந்து நான் எரேஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ ஐ வாண்ட் யூ டு பாஸ் த வீடியோ அண்ட் காப்பி எவ்ரிதிங். இப்போ என்ன பண்ணலான்னா, ஈக்குவேஷன் ஆஃப் லைன் இஸ், ஸோ என்ன பண்ணுறேன் நான், எக்ஸ் பை 6/13 அதே மாதிரி ஒய் பை 6/13 இஸ் ஈக்குவல் டு 1 போடலாமா. ஸோ ஒரு ஃப்ராக்ஷனுக்கு கீழே ஒரு ஃப்ராக்ஷன் வந்து அது மேலே போயிடும், 13 வந்து மேலே போயிடும். அப்போ 13x/6 வரும். இங்கேயுமே 13y/6 வரும் ஈக்குவல் டு 1. ஸோ 6 காமன் எடுத்து அப்படியே ரைட்டில் தள்ளுங்க, எப்பவும் பண்ணுறது தான். 13x + 13y ஈக்குவல் டு 6ன்னு வருமா. அது ரெண்டுமே 6 தான்ப்பா. ஸோ பை 6ன்னு வரும், அதை இங்கே தள்ளிடணும். அப்போ இந்த 6 அப்படியே இங்கே கூப்பிட்டு வந்துடணும். நம்ம எக்ஸ்ட்ரா ஏற்கனவே பண்ணுறது தான். 13y - 6 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் லைன். புரிஞ்சுங்களா. இந்த கொஸ்டின் வந்து கம்பேரிங் வித் த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இல்லை அதர் கொஸ்டின்ஸோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின். ஏன்னா உங்களுக்கு அதாவது சம்மந்தமே இல்லாமல் 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அது வழியாக போகக்கூடிய இன்னொரு ஈக்குவேஷனுடைய இன்டர்செப்ட் ஈக்குவல் அப்படின்னா அது ஒரு ஈக்குவேஷன் என்னன்னு கேட்குறாங்க. புரிஞ்சுதுங்களா. அப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோம், இன்டர்செக்டிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம். அதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஏவும் பியும் சொல்லி ஏ வேல்யூ கண்டுபிடிச்சோம். அப்புறம் அந்த ஏ வேல்யூ மறுபடியும் சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் வந்து இந்த சம்முக்கான பாத்வே. ஸோ எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், எதை கண்டுபிடிச்சோம், கடைசியில் எங்கே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுல நீங்கள் வந்து ஒரு கிளாரிட்டி வந்து இருக்கணும் கண்டிப்பாக. சரியாப்பா. ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இந்த சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு போயிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்பார்ட் ஃப்ரம் யூனிட் எக்ஸசைஸ், ரெகுலர் எக்ஸசைஸ், எக்ஸாம்பிள்ஸ், இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அதுவுமே நீங்கள் ஃப்ரீ டைமில் பார்த்து படிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வில் கேட்ச் அப் இன் நெக்ஸ்ட் வீடியோ.